கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். அதிகாரம் 19 முதல் 24 வசனங்களை வாசிக்கலாம். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாயே என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நேரிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரில் இருந்து மாத்திரம் அல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. ரோமர் புஸ்தகத்திலிருந்து புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை படித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 9வது அதிகாரத்தில் 19 முதல் 24 வசனங்களை கடந்த சில வாரமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இரட்சிப்பின் வழியை குறித்து போதித்து கொண்டே வருகிறார் பரிசுத்த பவுல் அவர்கள். புறஜாதிகள், யூதர்கள், இவர்களுடைய நிலைமையை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இனம், சரீர பிரகாரமாக ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் தேவனை நிராகரிக்கிறார்கள். அப்போ ஜனங்களுக்குள்ள என்ன வருது? தேவனுடைய வார்த்தை வீணாய் போயிற்றோ? தேவன் சொன்னாரே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இரட்சிப்பை நான் இவர்களுக்கு தான் வைத்திருக்கிறேன், இவர்கள் தான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள் அப்படிலாம் சொல்லி அவர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்த போதும் இரட்சிப்பு முழுவதுமாய் இவருக்குள்ளே நிறைவேறவில்லை. அப்போது தேவனுடைய வார்த்தை வீணாய் போயிற்றோ என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இதை குறித்த விளக்கத்தை தான் இங்கே போதித்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? தேவனிடத்திலே அநீதி இல்லை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, புறஜாதிகளோ அல்லது யூதர்களோ யாராக இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள் அல்லது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அல்லது உண்மையான சந்ததி. மாம்சத்தின்படி யூத குலத்திலே பிறந்ததுனால எல்லாரும் யூதர்கள் அல்ல என்பதை குறித்து அங்கே போதிக்கிறார். அப்போது ஆண்டவரை விசுவாசிக்காமல் அவரை நிராகரித்து விட்டு நரகத்துக்கென்று, பிசாசுக்கென்றும் அவருடைய தூதர்களுக்கென்றும் உருவாக்கப்பட்ட நரகத்திற்கு நேராய் போகிறவர்கள், அவர்களை தேவன் நரகத்திற்காக உண்டாக்கவில்லை என்று சொல்கிறார். தேவன் நரகத்திற்காக எந்த மனுஷனையும் உண்டாக்கலை, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக தான் உண்டாக்கினார். பரலோகம் தேவனுக்காகவும் தூதர்களுக்காகவும் அவரை சார்ந்தவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. பூமி மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், அவரை விசுவாசிக்காமல் நிராகரிக்கும் போது மனிதன் நரகத்துக்கு போகிறான். அப்போது அழிவும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நரகத்துக்கும் உடனே அனுப்பிச்சிடுறதில்லை. நீண்ட காலம் பொறுமையோடு இருக்கிறார், அந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் மனிதனுக்கு ரட்சிப்பு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்துருச்சு. 2000 வருடமாக பொறுமையாக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பணும். எல்லா மனிதர்களும் கெட்டு வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் விரும்புகிறார். யாரும் கெட்டு போகணும்னு ஆண்டவர் விரும்புறதே இல்லை. அதனால அவர் நிறைய டைம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உடனே ஏன்னா பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னோடனே மனுஷனை உடனே நரகத்திற்கு அவர் நினச்சா அனுப்பலாம். அப்படி அனுப்புறதும் தப்பு கிடையாது, ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர். ஆனால் தேவன் அப்படி என்ன செய்யலை, ஒருவரையும் அப்படி அனுப்பவில்லை. நீண்ட காலம் பொறுமையோடு இருந்துதான் கடைசி வரைக்கும் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். அப்போது இங்கே நரகத்திற்கு போகிறது மனிதனுடைய கையில் தான் இருக்கே தவிர தேவனுடைய கையில் இல்லை. இங்கே பரிசுத்த பவுல் அவர்கள் தேவனை குறித்து சில காரியங்களை, அவருடைய தன்மையை குறித்து போதிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய அன்பையும் அவருடைய மன உருக்கத்தையும் பற்றி போதிக்கிறார். ரெண்டாவது அவருடைய நீடிய பொறுமையாக இருக்கிறார் என்பதை போதிக்கிறார். மூன்றாவது தேவனுடைய கோபாக்கினையை அவர் காட்டுகிறார். அதாவது நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள்
பொறுமையாக இருந்து பின்பு கோபத்தை காட்டுகிறார் என்பதையும் போதிக்கிறார். 23வது வசனத்தை வாசிக்கலாம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக போதும், தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். அப்ப கோபாக்கினையின் பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருக்கிறார். யார் கோபாக்கினையின் பாத்திரங்கள் அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவிகளாகவே இருக்கிறவர்கள் தான் யாரு? கோபாக்கினையின் பிள்ளைகள். ஏன்னா தேவனுடைய கோபம் அவன் மேலே இருக்குது. அது இன்னும் என்ன செய்யலை, வெளிப்படலை. ஆனால் கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவிகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அப்போ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? மிகவும் நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறார். கோபம் இருந்தாலும் உடனே அதை என்ன செய்யறதில்லை, ஆண்டவர் மனிதனிடத்தில் காட்டுவதில்லை. நீண்ட அதனால தான் தேவன் கோபப்படுறார் அப்படின்னு சொல்லும்போது அதை நாம் கோபப்படுற மாதிரி யோசிக்கக்கூடாது. நமக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். எதுவும் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அல்லது கீழ்ப்படிதல் இல்லைன்னா நமக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். நாம் நம்மை யோசிப்பது போல ஆண்டவரை யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறவர் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தான் வசனம் சொல்லுது. அதே நேரத்தில் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ கோபமும் அவர்கிட்ட இருக்குது. அப்போ கோபத்தை தேவன் உடனே காட்டுறதில்லை. நீடிய பொறுமையோடு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று டைம் கொடுத்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஏனென்றால் இவர் மகிமையின் தேவன். அப்போ ரட்சிப்பின் மூலமாக இவர் ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, அதை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு போதுமான நேரத்தையும் கொடுக்கிறார். இப்போ அந்த ரட்சிப்பின் மூலமாக இவர் எப்படி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய மகிமையை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக என்ன செய்தாரா? 3வது அதிகாரம் 10, எபேசியர் 3:10 வாசிங்க. ஏனெனில் எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனாந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அதாவது தேவன் ரட்சிப்பின் மூலமாக தம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார் அதை தான் பார்க்குறோம். 2:6 சொல்லப்படுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் தம்முடைய மகிமையை வருங்காலங்களில் விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காக எதையோ செஞ்சிருக்கிறார். அது என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, எபேசியர் 3:10 சொல்லுது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னு வரும்போது வேதத்தில் நிறைய இடங்கள் அது வருது. அது எந்த இடத்துல வருதோ அவர்களை அது குறிக்கும். உதாரணத்துக்கு பாதாளத்தை குறித்து பேசும்போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தேவன் அவருடைய வல்லமைகளை உரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது கொலோசியரில் வரும். அப்படி வரும்போது அது எதை குறிக்கிறதுனா, பாதாளத்தில் இருக்கக்கூடிய பிசாசுனுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், பிசாசுடைய தூதர்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமைகள், அதை குறிக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்தில் பிசாசு இருக்கானா? கிடையாது. அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா தேவதூதர்கள். அவர்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானமானது எப்படி தெரியுமா? சபையின் மூலமாகத்தான் தெரியும். அப்போ துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னு சொல்லும்போது நல்ல தேவதூதர்களை குறிக்கிற வார்த்தை. இவர்களுக்கு கூட
தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது, ரட்சிப்பின் மூலமாக அவர் தன்னுடைய மகிமை எப்படி விளங்க பண்ணினார் அப்படிங்கிறத யாரு தான் சொல்லி தருவாங்களாம்? யார் மூலமாகத்தான் இவங்க தெரிஞ்சுக்குவாங்களாம்? சபையின் மூலமாகத்தான் தேவ தூதர்களே அந்த காரியங்களை புரிந்து கொள்வார்களாம். ஏன்னா மீட்பு தூதர்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை, பிசாசுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. அவருடைய சபை ஆகிய மனவாட்டிக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது? மீட்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபைன்னு சொல்லும்போது அது நாம தான். அப்போ மீட்பு என்பது நமக்காக ஏற்படுத்தப்பட்டது. தேவன் தம்முடைய மகிமையை எப்படி ரட்சிப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்றால், அவரை அந்த ரட்சிப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப தேவன் தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். அப்ப இதன் மூலம்தான் தேவனுடைய மகிமை உலகத்திற்கும் தேவதூதர்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம்தான் என்ன செய்யப்படுகிறது? சபையின் மூலமாக, சபைனா நம் மூலமாகத்தான் தேவ மகிமை உலகத்திற்கும் தேவதூதர்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினி பாத்திரங்கள் மேல் மிகவும் மீறிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்றது என்ன அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய அளவற்ற தன்மையை குறிப்பிடுகிறது. தேவனுடைய அளவற்ற தன்மை, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லும்போது அவற்றை ஏராளம் தாராளமாக இருக்கக்கூடிய காரியத்தை அது குறிப்பிடுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். கொரிந்து சபை மக்களுக்கு இங்கே எழுதும்போது அந்த சபையிலே கிரேக்கர்களுடைய பாதிப்பு அந்த ஜனங்களிடத்தில் இருக்கிறது. அதனால தான் பவுல் இப்படி இங்கே எழுதுகிறார். அதாவது கிரேக்கர்கள் எப்பொழுதுமே ஞானத்தை விரும்புகிறவர்கள், ஞானமான காரியம். அதனால தான் கிரேக்கத்திலிருந்து அந்த அரிஸ்டாட்டில் இந்த மாதிரியான தத்துவ ஞானிகள்னு சொல்கிறவங்களாம் நிறையா வந்திருப்பாங்க. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள், கிரேக்கர்களோ ஞானத்தை தேடுகிறவர்கள். அவங்களுக்கு உலக ஞானம் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், இதில் தான் பெரிய நம்பிக்கை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, உலகம் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், உலக ஞானத்தை பெற்றிருந்தாலும், உலக ஞானத்தை வைத்து தேவனை நாம் அறிய முடியாது என்ற உலக ஞானம் தேவனை அறிய விடாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை கூட உலக ஞானிகளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, அந்த ஞானிகளுக்கு நம்ம பிரசங்கத்தை நான் பார்த்தா எப்படி தெரியுமா? பைத்தியமாக தெரியுமா? என்னத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு தோணுமா? அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தை வைத்துதான் தேவன் விசுவாசிகளை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்தார். அதுதான் அவருக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நாங்களோ பாருங்கள், எழுதுறது பவுல், அவரே சிறந்த ஞானி தான்.
அவர் உலக ஞானமும் இருக்குது, வேத ஞானமும் இருக்குது. நான் சொல்கிறார் பாருங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போகலாம். ஏன் இது பைத்தியமாக தெரியுது ஜனங்களுக்கு அப்படின்னா, ஆண்டவர், அதாவது யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, மேசியா என்பவர் ஒரு ராஜாதி ராஜாவாக படை பல பராக்கிரமத்தோடு வந்து ரோம அரசாங்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இவர் ராஜாவாக மாறி, பின்பு யூதர்கள் எல்லாம் அதில் முதல் தர குடிமக்களாக மாறி, ரோமர்கள் எல்லாம் இவர்களுக்கு அடிமையாக மாறி இப்படி தான் வருவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து சாதாரண மனிதனை போல உலாவி நிறைய அற்புத அடையாளங்களை செஞ்சு தேவனுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றி கடைசியில் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணமடைந்து பின்பு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்போது கிரேக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார், வந்தார், ஒருத்தர் நல்லவராக இருந்தார், அவர் ஏதோ ஒரு சில வேலைகளை செஞ்சார், ரைட்டு. ஆனால் அவர் சிலுவையில் அடிச்சுட்டாங்க, இறந்துட்டார். இறந்தவரை போய் இவங்க என்னத்தை வந்து பெரிய பெருமையாக பேசிக்கிட்டு அவர்னால என்ன நடந்துற போகுது, அவரே அவரை காப்பாற்றிக்கல, அவரே இறந்து போயிட்டார் அப்படின்னு தான் என்ன செய்கிறாங்க யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி அதை நம்ப மறுக்கிறார்கள். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி எழுதுகிறாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அற்புத அடையாளங்களை செய்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்னு சொல்லலை. சிலுவை யூதர்களுக்கு அவமான சின்னம். சிலுவையில் மரணம் என்பது ரொம்ப கொடுமையான அதிகபட்ச தண்டனை அது. அப்போ சிலுவையை அவங்க மேன்மையாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் கிரேக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க உலக ஞானத்தை வைத்து யோசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, அவர் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இறந்து போயிட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்து போயிட்டார், அவரே தன்னை ரட்சித்துக் கொள்ள இவர் எப்படி ஜனங்களை ரட்சிப்பார், இப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாக. ஏன் இடரலாக? அவங்க நினச்ச மாதிரி இவர் வரல, இவரே பரிதாபமாக தூக்குற மாதிரி இருக்கிறதுனால அவர் ஆண்டவர்னு அவங்களால ஏற்றுக்க முடியல. கிரேக்கருக்கு என்னவா இருக்கா, பைத்தியமா. ஏன்னா அவங்களும் சிலுவை குறித்து ஒரு நல்ல இது இல்லை. தூக்கு தண்டனை கைதியை வந்து யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, ரொம்ப மேன்மையாலாம் நினைக்க மாட்டாங்க. அதே போல தான் அப்போது சொல்கிறாரு, நாங்கள் அதனால தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். மட்டுமல்ல, யூதராக இருந்தாலும் சரி கிரேக்கராக இருந்தாலும் சரி, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாரு? ஏன்னா யூதருக்கு அவர் இடரலாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாரு, யார் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதல்ல இடரலாக இல்லை, அவர் தேவ பலனாக இருக்கிறார். அடுத்து கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார்னு போட்டிருக்காரு, அவர் பைத்தியமாக இல்லை, அதாவது அவர் யாருக்கும் பைத்தியமான ஒரு காரியமாக இல்லை, தேவ ஞானமுமாய் இருக்கிறார்னு சொல்கிறார். வாசிக்கலாம். இதில் இந்த ரட்சிப்பு பெறுவதற்கு நமக்கு எந்த ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாருங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வதற்கு பலன் இல்லாமல் இருக்கும்போது. ஏன்னா நாம் அதாவது ஏற்கனவே ஒரு சேத்துக்குள்ளே விழுந்தவன், ஒரு புதகுழிக்குள்ளே விழுந்தவன், அவனால் எழுந்து வர முடியாது. வெளியிலேருந்து ஒரு ஆள் கை பிடிச்சி தூக்கி விட்டால் தான் அவனால் வர முடியும். அப்போ நாம் பாவ சேற்றிலே உழன்று கிடந்தோம், நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாது, பலன் அற்றவர்களாக இருந்தோம். அதான் சொல்கிறாரு, வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பலனற்றவர்களாக இருந்தோம், துன்மார்க்கத்தில் இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்ததினாலே தேவன், பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கிறிஸ்துவின் மூலமாக தன்னுடைய அன்பை அவர் காட்டுகிறார்.
அடுத்து, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இப்படி நாம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. அப்ப ரட்சிக்கப்படுவது என்கிற ஒரு ப்ராசஸே ஆண்டவரால தான் நடக்குது. ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஆண்டவரால் மட்டும்தான் நடக்குது. அது நம்முடைய பலனாலேயோ நாம் அதற்கு தகுதியானவர்களா இருந்ததுனாலேயோ நடக்கலை. ஏன்னா நாம் தகுதி அற்றவர்கள், நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் பலன் அற்றவர்களாக இருந்தோம். அப்போ தேவன் கிறிஸ்துவை அனுப்பி அவரை பலியாக கொடுத்து நம்மீதான அன்பை விளங்க செய்தார். அடுத்து வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், ரொம்ப தெளிவாகவே சொல்றார். நாம் பாவியாக இருந்தது ஒரு பக்கம், பலனற்றவர்களாக இருந்தது ஒரு பக்கம், இப்போ சொல்றாரு சத்துருவாகவே இருந்தோம். ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருக்கும் போதே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், பிதாவுடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்போ ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நடக்குதுன்றதை இங்கே சொல்றார். இதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுற. தேவன் தமது ரட்சிப்பின் திட்டத்தின் மூலம் தான் தம்முடைய மகிமை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவனை அழிச்சிருக்கலாம், செய்யலை. ஏன்னா ரட்சிப்பின் திட்டத்தை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் போட்டு வைத்திருந்தார். அத்தி இலையை உடைத்து கொண்டிருந்த மனிதனை தம்முடைய இரக்கத்தினால் ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து அந்த ஆடையை கொடுத்து அவனுடைய நிர்வாணத்தை மூடினார். காயின் ஆபேல் மூலமாகவும் தம்முடைய வழிகளை, இரட்சிப்பின் வழிகளை செயலின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் போதித்து கொண்டே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மட்டுமல்ல, பலிகளையும் மீட்புக்காக தேவன் என்ன செய்தார், கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசுக்கு, நான்காவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடக்குது. தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவன் ஒரு பெரிய மீட்பை என்ன செய்தார், அவர் உண்டு பண்ணினார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது, அதாவது பிதாவினுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை என்ன பண்ணாரா, நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும்படி வைத்து விட்டார். அதுதான் அங்கே நடந்தது. அதாவது வெளிச்சத்தை எப்படி உண்டாக்கினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் பிதாவினுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்குதான். பிதாவினுடைய மகிமைன்னா பரலோகத்தின் அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அறிவாகிய ஒளி. அப்போ தேவ ஞானத்தை சொல்றார். இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் என்ன இருக்கு, தேவ ஞானம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியை என்ன பண்ணிட்டாராம், அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய இருதயங்களிலே பிரகாசிக்கும்படி தேவன் வைத்து விட்டார். எதன் மூலமாக, மீட்பின் மூலமாக. அப்போ யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க இதுக்கு முன்னாடி முட்டாளாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி பிரகாசிக்க தொடங்கும். ரட்சிக்கப்பட்ட பின்பும் முட்டாளாக இருக்க மாட்டான். அவனுக்குள்ள தேவனுடைய அறிவு என்ன செய்யும், ஞானம் உள்ள வந்துடும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மகா மேன்மையானது எது? மகா மேன்மையானதுன்னு ஒரு விஷயத்தை சொல்றார். அது என்னது? தேவ பக்திக்குரிய ரகசியம். அதுதான் மகா மேன்மையானதுங்க.
தேவ பக்திக்குரிய ரகசியம். எப்படி அது மேன்மையானதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை விளக்குறார். தேவன் எதில் வெளிப்பட்டார்? மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். ரெண்டாவது, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். மூன்றாவது, தேவ தூதர்களால் காணப்பட்டார். நான்காவது, புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். ஐந்தாவது, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். ஆறாவது, மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். என்ன அர்த்தம்? உலகமே கண்டுகொள்ள முடியாத ஒருவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக வந்து பூமிக்கு வந்து வளர்ந்து தம்மை தாமே சிலுவையிலே பலியாக கொடுத்து மீட்பை உண்டாக்கி இவரை விசுவாசிக்கிறவர்களை இரட்சித்து பின்பு மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் பரலோகத்துக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா, இதில் என்ன ஆச்சரியம்னா, இவர் ஜீவனுக்கு அதிபதி. இவர் சாகவே முடியாது. ஜீவனுக்கே ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனுக்கு இவர் தான் ஆத்தரைஸ்டு பர்சன், அதிபதி. ஜீவாதிபதியை கொலை செய்ய முடியாது. அவரை மரணம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இவர் தம்மை தாமே பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறார். மரிக்கும்படியாக ஒரு சரீரத்திலே வருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக அவர் என்ன செய்தார்? பாவம் ஆக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை இவர் பரலோகம் சென்ற பின்பு நமக்காக பூமிக்கு அனுப்புகிறார். மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினி பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரில் மாத்திரமல்ல, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். அப்ப யாருடைய மகிமைக்காக? தேவனுடைய மகிமைக்காக. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினதே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான். இதற்காகத்தான். அப்போ மீட்பின் வழியாக தேவன் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை பூமியில் வந்து செய்யும்போது தேவன் மகிமைப்படுகிறார். எல்லா நேரமும் பிதாவை மகிமைப்படுத்துகிற வேலையை தான் யார் செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய என்னது ஆகாரம்னே சொல்கிறார் இடத்துல. அப்போது அவர் மாம்ச பிரகாரமான ஆகாரத்தை பெருசாக நினைக்கல. தேவனுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம். 24வது வசனத்தை வாசிப்போம். அவர் யூதரில் மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? யூதர்கள், என்ன யூதர்களை குறித்து தான் எழுதிட்டே வர்றார். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் மாம்சத்தின்படி யூதர்கள், நாங்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி, இயேசு கிறிஸ்துவும் எங்களுடைய வம்சம்தான். ஆகையினாலே எங்களுக்கு தனியாக ரட்சிப்புன்றதெல்லாம் தேவை கிடையாது. நாங்கள் இந்த சந்ததியில் வந்துட்டதுனாலேயே நாங்கள் பரலோகத்திற்கு தகுதியானவர்கள். எங்களுக்கு தான் தேவனுடைய எல்லா நன்மைகளும் ஃபஸ்ட்டு கிடைக்கும், அது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, அவர் யூதரில் இருந்தும் மட்டுமல்ல புறஜாதிகளில் இருந்தும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அது ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சபையை ஏற்படுத்தும் போது முதலில் ரட்சிக்கப்பட்டது அநேக புறஜாதிகள் தான். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, புறஜாதிகளின் அப்போஸ்தலன். மற்றவர்களெல்லாம் யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவருக்கு இன்னொரு பேர், புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார். அதிகமான ஊழியத்தை இவர் தான் செஞ்சுருக்கார் அந்த காலகட்டத்தில். அப்போது அநேக புறஜாதி மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? நீ யூதனாயிரு, புறஜாதியானாயிரு, அது பிரச்சனை இல்லை, அது தகுதி இல்லை. எது தகுதி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக எப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ளுகிறோயோ, எப்பொழுது நீ ரட்சிக்கப்படுகிறோயோ, அப்போ தான் உனக்கு ரட்சிப்பு மீட்பு எல்லாமே என்ன செய்யும்? உண்டாகும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? ரட்சிப்பாக இருந்தாலும் மீட்பாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவானது.
யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் தம்முடைய பிள்ளையாக. அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி. பிதாவாகிய தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே மீட்பின் திட்டத்தை உண்டாக்கி அதன் மூலம் நீர் மகிமைப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவிகளாயிருந்த எங்களை ஆண்டவரே, பலனற்றவர்களாயிருந்த எங்களை, உமக்கு சத்துருக்களாயிருந்த எங்களை எல்லாரையும் நீர் உடைய அன்பினாலே மீட்டுக்கொண்டு பிரதான ரட்சிப்பை காண்பித்து ஒரு பிள்ளையாக மாற்றியிருக்கிறீர். உடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் மென்மேலும் எல்லாரும் கூட இருக்கட்டும். பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. வியாதியாயர்கள் சுகத்தை பெறுவார்களாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.